அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்ற துவாக்களோடு என்னோட கையில காபத்துல்லாவினுடைய மாதிரி வடிவம், மாடல் ஆஃப் காபத்துல்லா. எப்படியாவது காபத்துல்லாவுக்கு போகணும் அப்படிங்கிற நியத்து வச்சிருக்கிற என்னை போன்ற அவங்களுக்கு இதை பார்க்கும் போதே ஒரு பரவசம், அதை வார்த்தைகள்ல விளக்கிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு சொர்க்கத்தின் கல்லுன்னு வச்சிருக்க மாடலை கூட ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு மாடலா அதை தயார் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்டியல் மாதிரி சில வடிவங்கள்லாம் இருக்கும். இது என்ன அப்படின்னா துருக்கி குரான், துருக்கியிலிருந்து தருவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குரான். அதை எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அருமையான அழகான வளையம். சோ அந்த வளையத்திலிருந்து எடுத்து, அநேகமா அங்க காபத்துல்லால எப்படியாவது வளையம் வச்சிருக்காங்களான்னு தெரியல, அதுல இருந்து எடுத்தோம்னா ஒரு அருமையான துருக்கி குரான், துருக்கியிலிருந்து அந்த நாட்டில் பின்பற்றக்கூடிய குரான் முறைகள். இதுல என்ன ஸ்பெஷல்? எல்லா குரானும் ஒண்ணுதானே அப்படின்னா, இதுல அவங்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்க இந்த QR கோடு ஒவ்வொரு பக்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு QR கோட் மூலமா இணைச்சிருக்காங்க. QR கோட் அப்படிங்கிற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இதுல வச்சோம் அப்படின்னா அழகாக இந்த பேஜ்ல என்ன இருக்கோ அதை சத்தமாக ஓதி இருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த துருக்கி குரானுடைய ஸ்பெஷலாக இருக்கு. QR கோட் ஸ்கேனர் அப்படிங்கிற இந்த ஆப் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுல எடுத்து இந்த இதுல ஸ்கேன் பண்ணோம்னா ரொம்ப அழகாக குரான் அப்படிங்கறத நம்மளால கேட்க முடியுது. இது ஸ்கேன் பண்ணுது. இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா onun yanına girdiklerinde selam dediler. İbrahim biz sizden korkuyoruz dedi. Korkma dediler. Biz sana büyüdüğünde alim olacak. இப்போ இந்த துருக்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த குரானோட ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்த்தோம்ல. எனக்கு என்னன்னா, வெல்கம் ரமலான், அண்டர்ஸ்டாண்ட் குரான் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பரப்புரைகளாக கொண்டு போய் கொண்டிருக்கிற எனக்கு இதை போல தமிழ் எனும் தாய்மொழியில வரணுமே, பொருள் தெரிந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குரானை அப்ளை பண்ணணுமே, தங்கள் வாழ்க்கையில குரானை அப்ளை பண்ணி ஒவ்வொரு வழிகேட்டிலும் இருந்தும், ஒவ்வொரு சுயநலத்தில் இருந்தும், ஒவ்வொரு சந்தேகத்தில் இருந்தும் தங்களை மீட்டெடுத்து அவர்களாகவே இறைவனின் பால் தங்களை திருப்பிக் கொள்ள வேண்டுமே. ரசூல்லா அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. குரான் படிங்க அப்படின்னு சொன்னது குரான் பொருள் தெரிந்து படிங்கன்றதனுடைய நோக்கம் அல்லவா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் டெக்னாலஜியோடு சேர்ந்து அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. இதை சமூகத்தினுடைய பொறுப்புல ஒப்படைக்கிறேன். இப்படி தமிழ்ல ஏதாவது டெக்னாலஜி வைஸ் இருந்தாலும், பெண் குரான்லாம் இருக்கு, தமிழ்ல இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எனக்கு சில சமயம் வந்தது உண்டு. அப்படி தமிழ்ல டெக்னாலஜிக்கல் வைஸ் நம்ம என்னென்ன டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து போட்டி போட்டு தமிழ்ல பொருளோடு குரானை கொண்டு வந்திருக்கோங்கிற தகவல்கள் இருந்தாலும் பகிருங்கள். அப்படி ஒருவேளை இல்லை என்றால் இவற்றையும் நாம் நம் மொழியில் ஆக்கி அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கொடுப்போம். வெல்கம் ரமலான், அண்டர்ஸ்டாண்ட் குரான். பொருளோடு சொல்ல கேட்கிற போது அதனுடைய இனிமையின் அளவு நம்மளால் வார்த்தைகள்ல விளக்க முடியாது. அந்த 99 பெயர்களை ஆலிவ் கிட்ஸ் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய குழந்தைகள் மழலை மாறாத மொழியோடு சொல்லுவதை இப்போது நீங்கள் கேட்கலாம்.